ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷயா.com. காலை மாலை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எப்பவும் ஒரே மாதிரி இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரின்னு செய்யாமல் கோதுமை மாவு இருக்காங்க. ரொம்ப ரொம்ப சாஃப்டான அட்டகாசமான களி ரெசிபி. அதுவும் குக்கரில் ஒரே ஒரு விசில் தாங்க. சட்டு புட்டுன்னு ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இது வரைக்கும் இவ்வளவு சுவையாக ஈஸியாக செஞ்சு சாப்பிட்டு இருக்க மாட்டீங்க. ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இனி அடிக்கடி செய்வீங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு மிக்சிங் பவுலில் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்து சேர்த்துக்கங்க. ஏதாவது ஒரு கப்பு எடுத்துக்கங்க, இல்லை டம்ளரில் கூட நீங்கள் அளந்து சேர்த்துக்கலாம். உங்கள் தேவைக்கேற்ப சேர்த்துக்கங்க. இப்போ நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு மாவு அளந்து சேர்த்துருக்கேன். இப்போ எந்த கப்பில் கோதுமை மாவு எடுத்தோமோ அதே கப்பில் இது மாதிரி அடி கனமான கிண்ணமாக எடுத்துக்கங்க. அதில் 4.5 கப் அளவுக்கு தண்ணீர் அளந்து ஊற்றிக்கங்க. 1 கப் கோதுமை மாவுக்கு 2.25 கப் அளவுக்கு தண்ணீர், மொத்தமாக 4.5 கப் அளவுக்கு அந்த கப்பால் அளந்து ஊற்றிருக்கேன். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க. சேர்த்து இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் அடுப்பை ஆன் பண்ணி நல்லா தண்ணியை கொதிக்க விடுங்க. தண்ணி சூடாகி வர பார்த்தே இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு கோதுமை ரவை சேர்த்துக்கங்க. இது சேர்க்கறதுனால நம்ம கிண்ட பார்த்து கட்டிப்படாமல் ஈஸியாக கிண்ட வரும். இப்போ சேர்த்து தண்ணீர் நல்லா கொதி வரட்டும். இது மாதிரி 1 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கணும். தண்ணீர் தலைப்புள்ளன்னு கொதித்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுப்பை கம்ப்ளீட்டாக ஆஃப் பண்ண பிறகு இதில் நம்ம அளந்து எடுத்து வச்ச 2 கப் கோதுமை மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கங்க. இதையே நீங்கள் அடுப்புலேருந்து இறக்கி வச்சு கூட கலந்துக்கலாம். எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படி செஞ்சுக்கங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதில் கோதுமை மாவை பாதி அளவுக்கு சேர்த்து இது மாதிரி விஸ்கால் கலந்து விட்டிங்கன்னா கட்டிப்படாமல் கலந்து வரும். மீதமுள்ள மாவையும் சேர்த்துக்கங்க. இப்போ முழு கோதுமை மாவுமே சேர்த்துட்டேன். சேர்த்து நல்லா கலந்துக்கங்க. பாருங்கள், தண்ணி எல்லாத்தையும் உறிஞ்சி நல்லா கொஞ்சம் திக்கான பதத்துக்கு வந்திருக்கு. சிறு கட்டிகள் கூட இல்லை பாருங்கள். இப்போ ஓரங்கள் எல்லாத்தையும் எடுத்து விடுங்க. இது மாதிரி சுத்தீரும் எடுத்து விட்டு அப்படியே பிளேட் போட்டு மூடிடுங்க. இதை நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தான் மாவு சேர்த்து கலந்தோம். அதனால் மாவு கொஞ்சம் நல்லா வெந்து வரணும். அதனால் அப்படியே மூடிடுங்க. இது மாதிரி பிளேட் போட்டு மூடி வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு ப்ரெஷர் குக்கரில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றி சூடு பண்ணியிருக்கேன். இது மாதிரி ஸ்டாண்ட் இருந்துன்னா போட்டுட்டு அது மேலே பாத்திரத்தை எடுத்து வச்சு ப்ரெஷர் குக்கரை மூடிடுங்க. மூடி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு 1 விசில் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. விசில் வரும்போதே நல்ல மணமாக இருக்கும். இப்போ விசில் வந்து ப்ரெஷர் பூரா கம்ப்ளீட்டாக இறங்கினதும் திறந்து பார்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா கோதுமை மாவு வெந்து கமகமன் வாசம் வருது. எந்த அளவுக்கு ஷைனிங்காக மினுமினுன்னு இருக்குது பாருங்கள். நல்ல சாஃப்டாக இருக்குது. இப்போ அதை அப்படியே வெளியே எடுத்து வச்சு கலந்து சுட சுட பரிமாறலாங்க. ரொம்ப ரொம்ப சாஃப்டாக அருமையாக இருக்கும். எப்பயுமே கேழ்வரகு மாவில் தான் களி செய்வாங்க. ஆனால் வீட்டில் இருக்கக்கூடிய கோதுமை மாவுலே ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இது மாதிரி குக்கரில் ஒரே ஒரு விசில் விட்டு எடுத்து பாருங்கள். இனி அடிக்கடி செய்வீங்க. எல்லாருமே திரும்ப செய்ய சொல்லி கேட்பாங்க. அந்த அளவுக்கு சுவையாக இருக்கும். இதை ஒரு பவுலில் மாற்றி இது மாதிரி உருட்டி பிளேட்டில் மாற்றினீங்கன்னா பார்க்கவும் நல்லாயிருக்கும், எடுத்து சாப்பிடவும் ஈஸியாக இருக்கும். இது கூட நான் நல்ல காரசாரமான தக்காளி சட்னி அரைச்சி பரிமாறினேன். இது கூட நீங்கள் கறி குழம்பு, மீன் குழம்பு, கருவாட்டு குழம்பு கூட ஊற்றி பரிமாறலாம். உங்களுக்கு எந்த சைடிஷ் பிடிச்சிருக்கோ அதை ஊற்றி பரிமாறி பாருங்கள். இந்த ஈஸியான மெத்தடில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க. இந்த ஹெல்த்தியான வீடியோ ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.